ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சாரியில் எப்படி ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணுறது, எண்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பூனம் சாரியில் எப்படி வந்துட்டு ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரியில் நமக்கு ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி குஞ்சும் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஒரு சைடு தானே முந்தான அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்டிச் போட்டு கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு இது பிரிஞ்சு வந்துடும். நமக்கு இப்போ இந்த சைடு தான் ப்ளவுஸ் பீஸ் இருக்குது. இந்த சாரியில் ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு இது சாரி பீஸ் தான். இது சில சாரீஸில் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இருக்கும். அதாவது ப்ளவுஸில் வந்துட்டு ஏதாவது டிசைன் ஆர் புட்டாஸ் இந்த மாதிரி இருக்கும். சாரீ வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் பிளேனாக இருக்கும். சில சாரீஸில் எதுவுமே இல்லாமல் எல்லாமே பிளேனாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அளவு வந்துட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 65 பாயிண்ட் வந்துட்டு கட் பண்ணால் போதும். ரீசன் என்ன அப்படின்னா, சாரியோட வித் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ 80 பாயிண்டெல்லாம் கட் பண்ண தேவையில்லை. நீங்கள் 65 பாயிண்ட்லேருந்து 70 பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணாலே போதும். 38-40 சைஸ் ப்ளவுஸ் வரைக்கும் நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இப்போ சாரியோட எண்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சாரியோட எண்டை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் ஒரு கோடு அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு திருப்பி அதையே டபுளாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணும்போது கெட்டி தையல் போட்டுருங்க. பிகினர்ஸ் வந்து நீங்கள் உள்பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் சாரி வந்துட்டு எண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி மிஷினோட எண்டு வரைக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பாதி அளவு ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் அடுத்து எடுக்கும்போது சேம் அளவாக வரும். பாருங்க, நல்லா நீட்டாக வந்துட்டு நம்ம இப்போ சாரிக்கு எண்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். கிராஸ் எதுவுமே இல்லாமல் சாரியுமே நீட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ண அளவு தான் நம்ம எண்டிங்லேயும் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நீட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.